கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று வெள்ளிக்கிழமை அநேக தேவ பிள்ளைகள் உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிற நாள். நம்மை தாழ்த்தி நாம் தேவனை தேடும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இங்கு அருமையான ஒரு வசனம். நாம் இரக்கத்தை பெறவும், அதனோடு கூட ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபை. நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் சகலவிதமான கிருபையும் பொருந்திய தேவன் என்று சொல்லி. அவர்கிட்ட எல்லா விதமான கிருபைகளும் உண்டு. அதில் ஒன்று ஸ்பெஷலாக என்னென்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபை. பிரியமானவர்களே, ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபைனா என்ன அப்படின்னு சொன்னால், விசேஷமாக இன்றைக்கு பெரிய பெரிய பட்டணங்கள், அதாவது சிட்டிஸில் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு போய் சேருவது நம்ம நினச்சபடி சரியான நேரத்தில் அந்த டைமுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே டிராஃபிக் ஆகிவிட்டது. போய் பஸ்ஸை போய் பிடிக்க போகணும், அல்ல ட்ரெயினை போய் பிடிக்க போகணும், ஏன் விமானத்தையே போய் பிடிக்க போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க, இது அரை மணி நேரம் போய்விடலாம், 1 மணி நேரம் போய்விடலாம் என்று சொல்லி புறப்பட்டு போவீங்க. ஆனால் வழியில் டிராஃபிக் நிமித்தமாக லேட் ஆகுது. அப்போது ஒரே படபடவென்று நம்ம ட்ரெயினை பிடிச்சிருவோமோ, அல்லது ஃப்ளைட்டு சரியான நேரத்திற்கு ஏர்போர்ட் போயிடுவோமோ என்று சொல்லி பதற வேண்டியதாய் போய்விடுகின்றது. ஆனால் அதிலெல்லாம் கூட கர்த்தருடைய கரம் கிருபை செய்த அழகாய் வழியில் டிராஃபிக் இல்லாமல் சரியான நேரத்தில் போகிறோம் இல்லையா, அதை கூட நம்ம சொல்லலாம். ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபை. சரியாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூட நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனுடைய கிருபை அந்தந்த நேரத்தில் நம்மை தாங்கி நடத்துவதை நம்ம காண முடிகின்றது இல்லையா. அதே போல இரக்கமும் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கின்றோம், இரக்கத்தை பெறுவது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏனென்றால் அப்பொழுது கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை, நமக்காக இரத்தம் சிந்தவில்லை. அப்பொழுது மனிதர்களுடைய பாவம் நிவாரணத்திற்காக காளை, வெள்ளாட்டுக்கடா மற்றும் புறா இவைகளின் இரத்தத்தை பலி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி இருந்தும் அவருடைய பாவம் முழுவதுமாய் தீராமல் இருந்தது. அதனால் தேவனுடைய இரக்கத்தை பெறுவது ரொம்ப கடினமான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் மன உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் மன உருக்கமாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்கின்றோம் பரிசுத்த ஸ்தலம், அதை தொடர்ந்து அதற்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், அதில் சாட்சி பெட்டி இருக்குது, அதற்கு மேலே கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில திரைச்சீலை தொங்கவிடப்பட்டு அந்த திரைக்குள்ளாக வேற ஒருவரும் போக முடியாது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும். அப்படி போனாலும் அது குறிப்பிட்ட காலங்களுக்கு, வருடத்திற்கு ஒரு முறை சென்று ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அங்கே போய் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுகின்ற பிரதான ஆசாரியன் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவரிடத்தில் தேவ கோபம் ஏதாயிலும் இருக்கும் என்றால் அங்கு செல்லும் பொழுது ஒருவேளை அவர் மரித்து போகலாம். அதனால் காலில் சங்கிலியினால் கட்டி வெளியில் அந்த சங்கிலி இருக்க இவர்கள் உள்ளே போக வேண்டும். ரொம்ப நேரம் ஆகி வரலை, சத்தமே இல்லை அப்படின்னா வெளியில் இருக்கவங்க அந்த சங்கிலியை பிடிச்சு அவர்களை வெளியே எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை தேவ கோபத்தினால் அடி வாங்கிட்டாரோ என்னவோ என்று அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த ஒரு ஆலோசனை எல்லாம் தேவன் சொல்லியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா கிருபாசன தண்டை நெருங்குவது எவ்வளவு கடினமான காரியமாக பழைய ஏற்பாடில் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்து வந்தார். அவர் தன்னையே
ஜீவ பலியாக பலிபிடத்தில் வைத்தது போல தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தையே அவர் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட, மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட அப்படி சிந்தினார். பிரியமானவர்களை, அன்றைக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த நாளில் தானே தேவாலயத்தின் திரை சீலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது என்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அவருடைய இரத்தத்தை நாம் வைத்துக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டவர்களாக, கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறதுனாலே நம்ம தைரியமாக கிருபாசன தண்டை நெருங்கலாம். எதுக்கு நெருங்க வேண்டும்? அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு. இரக்கம் வேண்டும், தேவ இரக்கம் வேண்டும், தேவனுடைய தயவு வேண்டும், அவருடைய காருண்யம் வேண்டும், அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் தைரியமாக நீங்கள் கிருபாசன தண்டையில் போய் நிற்கலாம். பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையில் மத்தியஸ்தராக இயேசு மகாராஜா வீற்றிருக்கின்றார். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலும், இந்த வெள்ளிக்கிழமை, இந்த நாளில் அநேகர் உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கிற நாள். இந்த நாளிலே நாம் பயப்பட வேண்டாம். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் உபவாசத்தோடு நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் நெருங்கக்கடுவோம், சேரக்கடுவோம் என்று எழுதியிருக்கிறது போல கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட ஆண்டவரே தயால குணத்தோடு கூட இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றீர். இந்த நாட்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றீர். பூமி முழுவதும் ஆண்டவரை யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி மற்றும் புது புது விதமான வியாதிகள், ஆண்டவரே, தேசங்களுக்கு நடுவான யுத்தங்கள், ஆண்டவரே, இப்படி பல விதமான சம்பவங்களை கேள்விப்பட்டு ஆண்டவரே ஜனங்கள் பயத்தோடு இருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. எனவே உம்முடைய இரக்கத்தை நாடி கிருபாசன தண்டை வந்து நிற்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்கின்ற அனுக்கிரகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் உண்டாயிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.